மக்களே, நான் ஒவ்வொருத்தனி இன்னைக்கான வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைக்காவில் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணும்போது சில நேரத்தில் ஃப்ரீ சாம்பிள்ஸ் வந்து நமக்கு ரிட்டனாக நைக்காலேருந்து தருவாங்க. அப்படி எனக்கு வந்த ஃப்ரீ சாம்பிள் தான் இது, லாரியல் பாரிஸோட எல்சிவ் எக்ஸ்ட்ரார்டினரி ஆயில். ஓகேவா, இது வந்து ஆயில்னு சொல்கிறத விட சீரம் தான் சொல்லணும். ஆக்சுவலி சீரம்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னென்னா, ஆயில் அப்ளை பண்ணும்போது ஒரு பிசுப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டு வெளியே போகவே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் வந்து நம்ம சீரமை நோக்கி போகிறது. ஓகேவா, சீரம்ன்றது ஒரு பிசு தன்மையே இருக்காது, ஆயில் மாதிரி தான். ஆனால் அப்ளை பண்ணால் ஆயில் அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறது தான் சீரம். ஓகேவா, சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஒரு ப்ராடக்ட் தான் டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்லலான்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம். இப்போ நம்ம இந்த சீரத்தை பிரித்து டெஸ்ட் பண்ணிடலாம். நான் வந்து ப்ராடக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினச்சேன் இந்த பேக்கெட்டை பார்த்துட்டு. பட் ஓரளவு நல்ல அமௌண்ட்டில் தான் இருக்குது. சீரம் இவ்வளோ தான் அப்ளை பண்ணணும், அந்தளவு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. கலர்னு பார்த்தோன்னா நார்மல் ஆயில் மாதிரி தான், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணுவோம். ஃப்ராக்னன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ரொம்ப ஒரு மாதிரி பளிச்சு பா. ஆக்சுவலாக இதோட ஃப்ராக்னன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆக்ஸ்னு ஒரு பர்ஃப்யூம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் முடிஞ்சால் நான் வந்து இங்கிட்டு அந்த பிக்கு கூட போடுறேன், அந்த ஒரு பர்ஃப்யூமோட பிக்கு. அதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ஒன்று இருக்கும், அதோட வாசனை அப்படியே இருக்குது. எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுனா அந்த டீனேஜில் இருக்கும்போது அந்த பர்ஃப்யூம் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு பசங்க மத்தியில். ஸோ நிறைய பசங்க அதை போடுறது உண்டு. எனக்கு வந்து அந்த பர்ஃப்யூம் சுத்தமாக பிடிக்காது, எனக்கு அதோட ஸ்மெல்லே பிடிக்காது. ஸோ அதே ஸ்மெல்லில் தான் இப்போ இந்த சீரம் இருக்குது. பரவாயில்ல, நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் என்னன்னாலுமே. டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாரியல் பாரிஸோட வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தான் நமக்கு ஆக்சுவல் சீரம் வந்து வரும். இது வந்து ஃபார் ஆல் ஹேர் டைப். ஸோ எந்த ஹேரில் நீங்கள் இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக இந்த சீரம் யூஸ் பண்ணலாம். இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணப்போ எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது என்ன அப்படின்னா, நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இருந்துச்சு. 6 ரேர் ஃப்ளவர்ஸோட ஆயிலும் இந்த சீரத்தில் இருக்க மாதிரி இதில் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இன்க்ரீடியன்ஸில் போடல. ஓகேவா, ஸோ இன்க்ரீடியன்ஸில் பார்த்த வரைக்கும் எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இருந்த மாதிரி தெரியல. நீங்கள் வந்து இந்த சீரத்தை ஸ்டைலிங்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாச்சும் ஹீட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஹீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து இந்த சீரத்தை யூஸ் பண்ணலாம். உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா ஓவர் நைட் இந்த சீரத்தை அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பா ஃபீல் வந்து காலையில் எந்திரிச்சோம்னே உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வெப்சைட்டில் போட்டிருந்துச்சு. ஆயில் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேர் இப்படி தான் இருக்குது. நார்மலாக ஒரு சீரம் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஹேர் டார்க்காக இருக்குது இல்லையா, எண்ணெய் வச்சா ஒரு டார்க்னஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி டார்க்காக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஹேர் சீரம் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நார்மலாக யூஸ்வலாக ஒரு சீரம் அப்ளை பண்ணால் என்ன ஃபீல் இருக்குமோ அதுதான் கிடைக்கிது. உங்களுக்கு வந்து ஃப்ராக்னன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஆள் இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு வந்து ஃப்ராக்னன்ஸ் டக்குன்னு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சுத்தமாக பிடிக்காது. அதனால் மேபி எனக்கு அந்த ஸ்மெல் ஆடாக இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து சீரமே இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, எனக்கு வந்து ஃப்ராக்னன்ஸ் இருந்தாலும் ஓகே தான், எனக்கு ஃப்ராக்னன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். அடுத்து இதில் ஸ்பெஷலாக ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கும் இல்லை, அதே மாதிரி மட்டம் தட்டுறதுக்கும் ஒன்றும் இல்லை, நார்மலாக நல்ல சீரமாக இருக்குது. இந்த ஹேர் சீரமில் இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்னென்னா, கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. 299 ருபீஸ் தான். 299 ருபீஸ்க்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு பாட்டிலே வரும். சீரம்ன்றப்போ நம்ம ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கலாம். 299 வந்து அஃபோர்டபுள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நைக்கா இல்லை பர்பிளில் வாங்குறீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் டேஸில் இன்னுமே வந்து கம்மியாக இருக்கும் ரேட்டு. என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ கூட கொஞ்சம் கன்டினியூஸாக போட முடியல. இப்போ தான் சரியாயிட்டு இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, நான் வந்து நைக்கா பர்பிளில் ரெண்டுலேயுமே வந்து ரிவ்யூஸ் ரேட்டிங்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு.
மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் நான் கண்ணுப்பட எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவுமே பார்க்கவே இல்லை. இதுதான் பெஸ்ட் சீரம், நான் இது வரைக்கும் வேறு சீரமே நான் ட்ரை பண்ணதில்லை, அதே மாதிரி நான் இந்த சீரமே 10 பாட்டில் வச்சுருக்கேன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து புதுசாக சீரம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாரியல் பாரிஸ்க்கு போகலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரம்க்கு வந்து 4.5 கொடுப்பேன். இந்த 0.5 ஏன் கம்மி பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அந்த வாசனை வந்து பர்சனலாக பிடிக்கல, அவ்வளோதான் சிம்பிளாக. அது வந்து எனக்கு மட்டும் தான் பிடிக்காமல் இருக்கலாம் மேபி. சீரம் வந்து இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு லாரியல் பாரிஸ் சீரம் வந்து சூஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹோவர்தினி.